துபாய்க்கும் ஈரானுக்கும் போர் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து துபாயில் போர் பதற்றம் இருக்குது. அதனால் எல்லோரும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இந்த நியூஸ்காரன் இருக்கான் பாரு தமிழ்நாட்டில், அவன் டிஆர்பிக்கு என்னென்ன பண்ணணுமா அவன் சக்திக்கு மீறி பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே அந்தளவுக்குலாம் இல்லை பாஸு, புரியுதுங்களா? இங்கே எல்லோரும் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. அதாவது அமெரிக்காவோட இராணுவ தளம் இங்கே துபாயில் இருக்குது. அதை அழிக்கிறதுக்கு ஈரான் விட்ட மிசைனில் ஏதோ ஒன்று 2 மிஸ் ஆகி இங்கே டிஃபைன் பண்ணும்போது இங்கே துபாயில் இதாகிடுச்சு, லேண்ட் ஆகிடுச்சு. அதில் 1-2 இது நடந்துருச்சு. அதனால் துபாயை தாக்கிறதுக்காக மிசைன்லாம் ஈரான் விட கிடையாது. ஸோ நீங்கள் ரொம்ப டிஆர்பி ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, நம்ம அந்த வேலையை பார்ப்போமே. அங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதுக்கு நம்ம போவோமே. இங்கே எல்லோரும் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. நீங்கள் பண்ணுறதுனால இங்கே துபாயில் தமிழர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்களாம் என்ன சூழ்நிலைன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோலாம் இல்லை, எல்லோரும் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. அதனால் நம்ம வேலையை பார்ப்போமே. நீங்கள் ரொம்ப வேணாம், ஓகேவா? டிஆர்பி போதும் இதுக்கப்புறம். ஏன்னா நானே பேசக்கூடாது இங்கே வந்து அமீரகத்தை பற்றி, அவங்களோட அஃபிஷியலை பற்றி அதிகம் பேசக்கூடாது. அது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதனால தான் கம்மியாக பேசுகிறேன். அதனால் நம்ம பொத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்ப்போம். இங்கே இருக்கிறதெல்லாம் சேஃபாக தான் இருக்காங்க பாருங்கள். உங்களுக்காக 5 நிமிஷம் பேச போய் கடைசியில் சப்பாத்தியே கருகி போச்சு. வேஸ்ட் ஆஃப் டைம்.